அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தாள் 1 தாள் 2 ஆகியவை நவம்பர் 15, 16 நடந்தது. இது எல்லோரும் நமக்கு தெரியும். இந்த தேர்வு ரெண்டுமே ஓரளவு எளிதாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த 75 மார்க்லேருந்து 82 மதிப்பெண்கள் வரை எடுத்தவங்க அரசுக்கு ஒரு முக்கிய கோரிக்கை வச்சுருக்காங்க. அது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் குவாலிஃபைடு மார்க்ஸ் அப்படிங்கிறது 60%, அதாவது 150க்கு 90 மார்க் எடுக்கணும். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுலேயும் இதே நிலமை தான். அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாமே 55%, அதாவது 82.5 ரவுண்ட் அப் பண்ணி 82 மார்க் எடுத்தால் போதும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே அப்படி தான் 150க்கு. எஸ்டிக்கு இந்த தடவை, அதாவது 7/7/2025 அன்றைக்கி ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி 40% மார்க், அதாவது 60 மார்க் எடுத்தால் போதும் பேப்பர் 1 பேப்பர் 2ல், அதுவும் இந்த டைம் மட்டும்தான் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதனால் மற்ற தேர்வர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த மதிப்பெண் 50%ஆக எல்லாருக்கும் குறைக்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் என்ன நிலைமை அப்படிங்கிறத பார்க்கலாம். சத்தீஸ்கரில் பாருங்கள். சத்தீஸ்கரில் இந்த ஜிஓவை பாருங்கள். ஷெட்யூல்ட் ட்ரைப், ஷெட்யூல்ட் கேஸ்ட், அதர் பேக்வேர்ட் கேஸ்ட் அண்ட் பர்சன்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் வில் ரெக்யூர் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ். ஸோ இந்த எஸ்சி, பிசி இவங்களுக்கு எல்லாத்துமே, எஸ்டிக்கு எல்லாமே 50%, அதாவது 75 மார்க் எடுத்தாவே குவாலிஃபைடு அப்படிங்கிற ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கரில். அதே மாதிரி ஒடிசாவில் பாருங்கள். 60% ஜென்ரல் கேட்டகரி, அதாவது 90 மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே எஸ்சி, எஸ்டி, பிஹெச், ஓபிசி, எஸ்இபிசி இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் 50%, 75 மார்க் எடுத்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் 50%, 75 மார்க் அப்படிங்கிறது பாஸ். தெலுங்கானா பாருங்கள். பாஸ் கிரைட்டீரியா ஜென்ரல்லையும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் 60%, அதாவது 90 மார்க்கு. பிசிக்கு 50%, 75 மார்க் எடுத்தாவே போதுமானது. எஸ்சி, எஸ்டிக்கு வெறும் 40% மார்க் எடுத்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாரில் இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் நடந்த பீகாரில் ஜென்ரலுக்கு 75 மார்க் 50% ஜென்ரலுக்கு, பிசிக்கு 68 மார்க், அதாவது 45% எடுத்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியே பார்த்திங்க அப்படின்னா இபிசி, ஷெட்யூல் கேஸ்ட் இவங்க எல்லாத்துக்குமே வெறும் 60 மார்க் எடுத்தாவே போதுமானது அப்படிங்கிற நிலவில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நிலைமை தமிழ்நாட்டிலையும் வர வாய்ப்பு உண்டா அப்படின்னு தான் எல்லா தேர்வர்களும் எதிர்பார்க்குறாங்க. வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாகவே நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட ஸ்பெஷல் டெட் ஜனவரி மாதம் 24, 25 நடைபெறதா அறிவிச்சிருக்காங்க ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு. அவங்க ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நல்லா வெல்வெஸ்டாக இருப்பாங்க, மற்ற சப்ஜெக்ட்டு இன்னும் படிக்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் இப்போ இந்த எஸ்ஐஆர் கரெக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, நிறைய ஒர்க்ஸ் அவங்களுக்கும் நிறைய இருக்குது. ஸோ அவங்களும் படிக்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ தேர்வு எழுதின ஆஸ்பிரண்ட்ஸும் நிறைய ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. எலெக்ஷன் வர்றதுனால இந்த கவர்மெண்ட் இந்த தேர்வர்களுக்கு ஃபேவராக 75 மார்க், அதாவது 50% எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஜிஓ கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது, நம்மளுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. இந்த 2013 தகுதி தேர்வை மட்டுமே எழுதிட்டு இருக்கக்கூடிய இந்த தேர்வர்களுக்கு அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு 50%ஆக குறைச்சி 75 மதிப்பெண் எடுத்தாவே போதுமானது அப்படின்னு அறிவிக்கணும். பாஸ்ன்னு அறிவிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை, பணி வாய்ப்பு வழங்கி அவங்களுக்கு சம்பளம் தரதுக்கு தான் நிதி தேவை. ஆகவே அரசு இந்த கோரிக்கையை பரிசீலித்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.